நேயர்களே, இப்போ ஒரு 2, 3 தினங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள்ட்ட பேசி 2, 3, 4 தினங்கள் இருக்கும். தற்போது உண்மையிலேயே காசாவில், அதாவது மத்திய கிழக்கில் ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் அரபுகள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. மார்ச் மாதம் அது நிறைவுக்கு வரலாம். அந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்பதில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரொம்ப மிக மிக தீவிரமாக இருக்கிறார்கள். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டு முன்னுக்கு பின்னும் முரணாக இருக்கின்றது. ஒரு நேரத்தில் அவர் உல்டாவாக பேசுகிறார், மற்றொரு நேரத்தில் அவர் வேறொரு கருத்தை பேசுகிறார். அமெரிக்க அதிபருடைய இனப்பாசம் அல்லது அமெரிக்காவினுடைய மனிதநேயத்தன்மை, ஹோஸ்டேஜினுடைய குழந்தைகளை கொலை செய்தது, இதையெல்லாம் அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமல்ல, அவருடைய பேச்சில் மிக காரசூரமான ஒரு ஒரு பார்பாரிக், அதாவது என்ன செய்கிறது, மிகப்பெரிய ஒரு பார்பாரிசம் என்றெல்லாம் கடும் வார்த்தைகளை பயன்படுத்திய அவர் 62,000 பேர் படுகொலை செய்யப்படுவதற்கு, எத்தனையோ குழந்தைகள் இறந்து போகிற போது இந்த மனித விரோத பார்பாரிசம் எங்கே போனது,